அதாவது நோயாளியை பொறுத்தவரை என்னன்னா வராங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, என்ன நோய் என்னங்கிறது டாக்டருக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம டாக்டர் அணுக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. மீண்டும் நம்ம டாக்டர் அணுகும் போது அவங்க என்ன சிந்தனையில் இருக்காங்கன்னு தெரியாது. சில டைமில் வந்து நோயாளி பார்த்து எச்சான வார்த்தை பேசுறது உண்டு. போமா அப்புறம் பார்த்துக்கலாம், அவனை பார்க்க முடியாது, அப்போ வாமா போவான்னு சொல்லலாம், அலக்கடிக்கலாம். அது வந்து அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கும் டாக்டருக்கும் ஒரு மனசு தான், அவங்களும் ஒரு மனசு பிறகுல தான் பிறந்திருக்கான். ஒன்றும் அவனுக்கு இரும்பு இல்லை, கடவுள் இல்லை, அப்படியே கை காமிச்சா நோய் நல்லா வருது. அப்போ அந்த ஆளுக்கும் சரி அந்த டாக்டர்களுக்கும் கொஞ்சம் இது வேணும், இல்லை ஓய்வு வேணும், உறக்கம் வேணும், நல்லா தூங்கி எந்திரிக்கணும். ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு வாய்ப்பே இருக்காது. எந்த நேரத்தில் வந்து நோயாக கதவை தட்டணும்னு தெரியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு வந்து ரிலாக்ஸ் வேணும். அப்போ ரிலாக்ஸ் வேணும். ஒரு மாட்டு டாக்டருக்கு அதுக்குண்டான மாட்டு டாக்டர் என்பது ஏற்பாடு பண்ணுவதற்கு அரசு, மாநில அரசு அதுக்குண்டான நடவடிக்கை என்பது எடுத்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும். ஒழிஞ்சு ஒருத்தன் வந்துட்டான், டாக்டர் அடிச்சுட்டான், குத்திட்டாங்கிறது அவனுடைய நிலையிலேருந்து கரெக்டு. யார் அதை குத்துனுடைய நிலையிலேருந்து கரெக்டு. ஆனால் அதே நிலையில் டாக்டர் நிலையிலேருந்து பார்க்கணுமா இல்லையா? இப்போ டாக்டர் நிலையிலேருந்து யார் பார்ப்பான்னா அரசு தான் பார்க்கணும். அப்போ அரசு தான் வந்து அந்த டாக்டர்களை அடுத்து ஒரு டாக்டர் ஷிஃப்ட்டு ஒரு 4 மணி நேரம் நிற்பார், இன்னும் 4 மணி நேரம் அவர் பார்க்கட்டும், இன்னொரு நேரம் அவர் பார்க்கணும்னு சொல்லி உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஆனால் அப்படி ஒரு ஷிஃப்ட்டுக்கு எனக்கு பிரித்து போடும்போது தான் டாக்டருடைய மைண்டும் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக வந்து பார்க்குறதுக்கு, நோயாளி வந்து கேட்குற கேள்வி கரெக்டான பதில் சொல்வதற்கான ஒரு ஏற்பாடு என்பது முறையாக இருக்கும். ஒழிஞ்சு நீங்கள் எல்லாத்தையும் ஒரே ஆள் டாக்டர் போட்டு கொள்வது அப்படின்னா அவருடைய வார்த்தை வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். படிச்சுட்டா மட்டும் பெரிய அறிவாளிலாம் இல்லை, படித்தாலும் கூட எந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் டென்ஷனுங்கிறது எல்லா மனசனுக்கும் இயல்பாக வரது தான். டாக்டராக இருந்தாலும் நம்ம இல்லைலாம் கூட இயல்பாக வரது தான். அப்போ அந்த இயல்பாக வர்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அரசு வந்து கவனம் செலுத்தி அந்த டாக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நர்ஸுங்களும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். டாப் நர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அவங்களுக்கும் ஒரு ஓய்வு உறக்கம் வேணும். இது எல்லாமே தேவை. அப்போ இதெல்லாம் இல்லைன்னா ஒரு நோயாளி வந்தால் அவனை ஏன் போய் வெட்டினா, ஏன் குத்தினா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், எங்கள் அம்மாவை பார்க்கல, எங்கள் அப்பனை பார்க்கல அப்படிங்கிறத அவருடைய அந்த வேகத்தில் வந்து டாக்டர் இந்த என்ன பெரிய டாக்டர் நீ பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் போய் சண்டைக்கு போயிருக்கலாம், குத்திருக்கலாம். அது நியாயப்படுத்தலை. ஆனால் இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் என்பது அரசு. அது கரெக்டான டாக்டர் போட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் கருத்து. கேஸ் சென்னையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக பணியாற்றி வந்த பாலாஜி என்கிற மருத்துவரை நேற்றைய தினம் ஒரு நோயாளியின் உறவினர் கத்தி குத்து நடத்தியதில் ஒரு பலத்த காயம்பட்டு மருத்துவர் வந்து சிகிச்சையில் இருக்கிறார். அவருக்கு உயர் சிகிச்சை அளித்து அவரை பாதுகாப்பதில் அரசு ஒரு முழுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வதில் தமிழக அரசு கவனத்தோடு செயல்பட வேண்டும். மேலும் மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு உயர் சிகிச்சை அளிப்பதில், அதே நேரத்தில் சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள் நோயாளிகளோடு கனிவோடு பழகுவதில், வழிகாட்டுவதில் அவர்களுக்கு ஒரு போதிய வழிகாட்டுதலையும் அரசு வழங்கிட வேண்டும். மேலும் இன்றைக்கு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு பணி மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களை அழைத்து பேசி ஒரு சுமூக தீர்வை எட்டப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்வது.